அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம டீக்ளட்டரிங் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டீக்ளட்டரிங்னா என்ன, எதுக்கு பண்ணணும், என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலான்னு போட்டிருக்கேன். பட் அதனால் வர பெனிஃபிட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே வீட்டில் பொருட்களை குறைச்சோம் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் மோர் பீஸ், நமக்கு ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீடு சுத்தமாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட்டாக நம்மளை அறியாமலே நம்மளால் ஒரு பீஸ்ஃபுல்னஸை நம்ம அந்த இடத்துல உணர முடியும். அது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், நீங்கள் தூங்குகிற இடமா இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும். ஸோ அதனால் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் when you have a very less things at home, ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமாக இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காக உங்கள் வீட்டை ரீசெட் பண்ணலாம். என்டையர் ஹவுஸ், நீங்கள் லிவிங் ரூம், பெட்ரூம் எதுவாக இருந்தாலும் ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் வீடை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த கிளட்டர் ஃப்ரீ ஹேபிட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குவிக் ரீசெட் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பரிச்சயமாயிரும். அதனால் நம்மளே எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குயிக்காக ஒரு வீட்டை ரீசெட் பண்ணுறதுக்கு டீக்ளட்டரிங் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இது நம்மளோட பாடியை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கோம். எப்படின்னு சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைச்சு முடித்தோடனே பை டிஃபால்ட்டாக உங்கள் பிரெயின் க்ளீன் பண்ண வைக்கும். இதனால் உங்கள் பாடி எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எப்போயுமே ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தோன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டையும் சுத்தமாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் வச்சுருந்தோன்னா பை டிஃபால்ட்டாக அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் தானாகவே நமக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் டு இம்ப்ரூவ் தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அட் ஹோம். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் வீட்டில் எதை எங்கே வச்சோன்னு தேடுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஆனால் when you have a clutter free home, எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோன் வைஸாக நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஸ்டேஷ்னரினா இந்த இடத்துல தான் இருக்கும், மெடிசன்னா இந்த இடத்துல தான் இருக்கும், அதே மாதிரி ஐடி கார்ட்னா இந்த இடத்துல தான் இருக்கும், பில்ஸ்னால் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நாங்கள் எப்பயுமே ஜோன் வைஸாக செக்ரிகேட் பண்ணுறதுனால என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸுமே ப்ராப்பராக அவங்கவுங்க பொருட்களை மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதுல நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லட்டுமா, நம்ம எப்பயுமே ஒரு கிளட்டர்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வேலை பார்க்குறது, எதை பண்ணணும், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். பயங்கர கேஆட்டிக் லைஃப்பில் இருப்போம். when you have a clutter free home, உங்களுக்கு உங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிறத உங்களால் செக்ரிகேட் பண்ண முடியும். எதற்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதற்கு உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸும் யூ கேன் பி வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ப்ரையாரிட்டிஸ். ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட குழந்தைங்களோட லைஃபாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ, வாட் இஸ் அர்ஜென்ட் ஒர்க் டு பி டன், எந்த வேலையை குயிக்காக முடிக்கணும், எது அர்ஜென்ட்டு, எது நாட் இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி உங்களாலே செக்ரிகேட் பண்ணி உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக லீட் பண்ண முடியும் when you have a clutter free home. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்லோவாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களாக இருக்கட்டும், ஒரு சுத்தமான ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை எப்போயுமே விரும்புவாங்க. அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஆண்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம செய்கிற வேலைகளை பகிர்ந்துக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாரையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும், ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். அது என்ன ஆகும்னா, நம்மளோட வேலைகளை சுலபமாக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டீக்ளட்டரிங் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் அதர் திங்ஸ். உங்களோட ஹாபீஸ்க்கு இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்கில்ஸ் கற்றுக்கணுமா, அதுக்கெலாம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா வீட்டில் வந்து தான் நம்ம பொருட்கள்லாம் கம்மியாக வச்சுருக்கோம்ல. ஸோ வேலைகளையும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிருவோம். இதனால வந்து எது நமக்கு முக்கியமோ அதிலெல்லாம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற இன்சைட் தி ஹவுஸ் அங்கே இருக்கிற ஏர் குவாலிட்டி, காற்றோட தன்மை வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்ம நிறைய பொருட்கள் வச்சுருக்கும்போது காற்று வந்து நமக்கு போகிறதுக்கே இடம் இல்லாமல் ஃபுல்லாக திங்ஸால் வச்சுருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏரே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. வேறஸ் நீங்கள் வந்து பொருட்களை குறைக்கும் போது, மினிமைஸ்டு திங்ஸ் இருக்கும்போது, ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காமான அட்மாஸ்ஃபியரை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பொருட்கள் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்காது. எப்பயுமே ஒரு காம்னஸ், ஒரு அமைதி, ஒரு இடத்துல உட்காரும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக எங்களோட வேலைகளை நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டூர் போகணும், அங்கே போகணும், வெளியில் போகணும், ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணுன்னு தான் பார்ப்போம். ஆக்சுவலி எங்கள் வீடு வந்து இட்ஸ் மோஸ்ட் பீஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் ஹாப்பி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐ மெயின்டைன் அ கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஃபார் த கெஸ்ட். எப்போயுமே கெஸ்ட்டு வரோன்னா என்ன பண்ணுவோம், தடன்னு துணியெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கிட்டு ஒரு ரூமில் கொண்டு போய் லாக் பண்ணி வைப்போம், திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் எங்கள் வீடு எப்போயுமே ரெடி ஃபார் த கெஸ்ட். யார் வந்தாலும் விசிட் பண்ணாலும் எங்கள் வீடு எப்போயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோக்காகவோ இல்லை வந்து யாருக்காகவும் நான் என்றைக்குமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணதே கிடையாது. இட்ஸ் அ வெரி ரா ஃபுட்டேஜ் நான் உங்ககிட்ட காமிக்கிறது. யூஸ்வலாகவே எங்கள் வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹேபிட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டீக்ளட்டர் லைஃப் வாழும்போது நம்ம வந்து தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ண மாட்டோம், அதிகமாக ஷாப்பிங் பண்ண மாட்டோம். ஸோ என்னோடய டைரியில் எப்போயுமே பார்த்திங்கன்னா நோ பை டேஸை வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் மார்க் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மோர் க்ரீன் வந்து இந்த டைரியில் வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் மணியும் நல்லா சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூ வில் ஹாவ் எ வெரி ப்ராப்பர் டீக்ளட்டர்ட் சிஸ்டம் அட் ஹோம். எப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, நம்மளே டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு போடணுன்னா நான் சொல்லவே மாட்டேன். அவங்களே டீஃபால்ட்டாக டிஃபன் பாக்ஸை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க, பேகை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க, யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து லாண்ட்ரிக்கு போயிடும். ஸோ யூ வில் ஹாவ் அ ப்ராப்பர் சிஸ்டம் வில் பி க்ரியேட்டட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, க்ரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் லவர். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட்டிவாக என்னால் வந்து எந்த விதமான கைவினைப் பொருட்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் எனக்கு வந்து பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுவேன். க்ரியேட்டிவாகவும் என் மைண்டு வேலை செய்யும். கடைசியாக பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது வேலைப்பளு கம்மியாகும். நமக்கு வந்து எது வாழ்க்கையில் முக்கியமோ அதுக்கு நம்மளால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வாங்குவோம். நிறைய வந்து ஆன்லைன்லேயோ எதுலையாவது பொருட்களை வந்து வாங்கி அட்ராக்ட் ஆகி எப்படியாவது நம்ம வீட்டை அழகுபடுத்திட மாட்டோமா, நம்ம வந்து வீட்டை வந்து மற்றவங்கள மாதிரி வந்து நல்ல அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லைஃப் கம்பேரிசன்லேயே நம்ம வந்து நிறைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம பார்த்துட்ருப்போம். நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் லைஃப்பை ரொம்ப காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உங்கள் ஃபேமிலியாக இருந்தால் உங்கள் சில்ட்ரன், உங்கள் ஹஸ்பண்ட், இல்லைனா உங்கள் ஒய்ஃப், இந்த ஒரு குறுகிய வட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதனால் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, உங்களாலையும் வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், உங்களோட ஹெல்த்தும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன மாதிரியெல்லாம் டீக்ளட்டரிங் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபன்னாக ஃபேமிலியாக சேர்ந்து டீக்ளட்டர் பண்ணலாம், நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பை அழகாகவும் ஹாப்பியாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் மாற்றுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.